உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களால் முக்கியமாக கடைப்பிடிக்கப்படும் புனித வெள்ளி இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நினைவுகூரும் துக்க நாளாக கருதப்படுகிறது. ஜெர்மனியில் இந்த நாள் கார்ஃப்ரைட்டாக் அல்லது துக்ககரமான வெள்ளிக்கிழமை என்று அனுசரிக்கப்படுகிறது. அதேபோல் ஸ்பெயினில் புனித வெள்ளி வியர்னஸ் சாண்டோ அல்லது புனித வெள்ளி என்று அனுசரிக்கப்படுகிறது. இது ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை வருகிறது. இந்த நாளில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று கிறிஸ்தவர்களிடையே பரவலாக நம்பப்படுகிறது. சிலுவையில் அறையப்பட்ட 3 நாட்களுக்குப் பிறகு இயேசு உயிர்த்தெழுந்த நாளே ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்தவ மதத்தில் இயேசு இறந்த நாளில் அவர் உலகின் பாவங்களை தன்னுடன் சுமந்தார் என்றும் அவரது தியாகத்தால் மக்கள் மீட்கப்பட்டு மரணத்திற்குப் பிறகு சொர்க்கத்தை அடைய முடியும் என்றும் நம்பப்படுகிறது. இயேசுவின் சிலுவை மரணம் அவரது தியாகத்தையும் மனிதர்கள் செய்த அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பையும் குறிக்கிறது. தேவாலயங்களில் உபவாசம் இருந்து பிரார்த்தனை செய்வதன் மூலம் இந்த நாளை கடைப்பிடிக்கின்றனர். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் மதிய வேளையில் சேவைகள் நடத்தப்படுகின்றன. அனைத்து மனிதகுலத்தின் நன்மைக்காக கடைசி நேரங்களில் அவர் அனுபவித்த தியாகங்களையும் வேதனைகளையும் நினைவுகூர்ந்து கிறிஸ்தவர்கள் இயேசுவை மதிக்கிறார்கள். சில தேவாலயங்கள் சிலுவை வணக்கத்தையும் கடைப்பிடிக்கின்றன. கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்த சிலுவையின் முன்மண்டியிடும் ஒரு சிறிய சடங்கு இது. ஒவ்வொரு ஆண்டும் லண்டனில் புனித வெள்ளி அன்று டிராஃபல்கர் சதுக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டதை சித்தரிக்கும் ஒரு உணர்ச்சி நாடகம் நடத்தப்படுகிறது. 90 நிமிட நாடகத்தைக் காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். பர்முடஹாவில் இயேசுவின் பயணம் அல்லது சொர்க்கத்திற்கு ஏறுவதை ஒத்த காத்தாடிகளை பறக்க விடுவதில் மக்கள் ஈடுபடுகிறார்கள். சில தேவாலயங்கள், குறிப்பாக மெக்சிகோ மற்றும் பெல்ஜியத்தில் உள்ளவை, கருப்பு அல்லது அடர் நிறங்களால் மூடப்பட்டிருக்கும். இயேசுவின் பிறப்பிடமாக கருதப்படும் ஜெருசலேமில் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அதே பாதையை கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிறார்கள். இயேசு சுமந்த சிலுவையைப் போன்ற சிலுவையை சுமந்து செல்கிறார்கள். அயர்லாந்தில் இந்த நாளில் மது விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்ட மக்கள் இறைவனுக்கு மரியாதை செலுத்துவதற்காக தேவாலயங்களுக்குச் செல்கிறார்கள். பெரும்பாலான அரசு அலுவலகங்கள், ஐடி நிறுவனங்கள், பங்குச் சந்தைகள் மற்றும் வங்கிகளுக்கு இந்த நாள் தேசிய விடுமுறையாக கடைபிடிக்கப்படுகிறது. இயேசுவை நினைவுகூரும் வகையில் சில இடங்களில் அணிவகுப்புகள் நடத்தப்படுகின்றன. புனித வெள்ளி என்பது முழு புனித வாரத்திலும் மிகவும் இருண்ட நாளாகும். மேலும் இது கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகளுடன் கொண்டாடப்படுவதில்லை. இது இயேசுவின் தியாகத்தை நினைவுகூர்ந்து போற்றுவதற்காக கிறிஸ்தவர்கள் கூடும் நாளாகும். ஈஸ்டருக்கு முந்தைய வாரம் புனித வாரம் கொண்டாடப்படுகிறது. மேலும் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் புனித நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த வாரத்தின் நாட்கள் பின்வருமாறு பெயரிடப்பட்டுள்ளன: குருத்தோலை ஞாயிறு, புனித திங்கள், புனித செவ்வாய், ஸ்பை வெட்னஸ்டே, புனித வியாழன், புனித வெள்ளி, புனித சனிக்கிழமை, ஈஸ்டர் ஞாயிறு. புனித வியாழன் வாரத்தின் 5வது நாளில் அனுசரிக்கப்பட்டது. அப்போஸ்தலர்களுடன் கடைசி இரவு உணவையும் கால்களை கழுவுவதையும் நினைவுகூர்கிறது. புனித வியாழக்கிழமை மாலையில் 14 தேவாலயங்களுக்குச் செல்லும் வழக்கம் பின்பற்றப்படுகிறது. புனித வெள்ளி இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள். புனித வெள்ளி கருப்பு வெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. வாரத்தின் 6வது நாளில் அனுசரிக்கப்பட்டது. புனித சனிக்கிழமை புனித வாரத்தின் இறுதி நாள். இயேசுவின் மரணத்திற்காக இந்த நாள் துக்க நாளாக கடைப்பிடிக்கப்படுகிறது. புனித சனிக்கிழமை நாளிலிருந்தே மக்கள் ஈஸ்டருக்காக தயாராகத் தொடங்குகிறார்கள். ஈஸ்டர் ஞாயிறு இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவுகூர்கிறது. இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார் என்று மக்கள் நம்புகிறார்கள்.